இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பைலட் லைசன்ஸ் வாங்கினது டாடா மட்டும் தான். ஏர்லைன்ஸ் கம்பெனி அவர் கையை விட்டு போய் திரும்பி அவர் கைக்கே வந்த ஸ்டோரி தெரிஞ்சுப்போமா? 1932 ஜேஆர்டி டாடா ஏர்லைன்ஸ் கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. இவர் நினைச்சு பார்த்ததை விட மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. ஏன்னா இவரோட பிளேன்ஸ் எல்லாமே பஞ்சுவாலிட்டிஸ்ல கரெக்டா இருக்கும். டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ராஜ மரியாதை கொடுப்பாங்க. இவரும் அடிக்கடி இந்த பிளேன்ல தான் டிராவல் பண்ணுவாரு. சின்னதா டஸ்ட்டை பார்த்தா கூட தன்னோட கர்ச்சீஃப் எடுத்து துடைப்பாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 1953 இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஆர்டரை பாஸ் பண்றாங்க. இந்தியாவில கவர்மெண்ட்டை தவிர பிரைவேட் யாருமே ஏர்லைன்ஸ் கம்பெனி ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பார்த்து வளர்த்த கம்பெனியை இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. 40 இயர்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் ஏர்லைன்ஸை நல்லாவே ரன் பண்ணிட்டு வராங்க. 1995 பிரைவேட் கம்பெனிஸும் ஏர்லைன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய கம்பெனிஸ் இவங்களுக்கு காம்படிட்டரா உள்ள வராங்க. இப்போ ஏர் இந்தியாவால சஸ்டெயின் பண்ணவே முடியல. 2022 70,000 கோடி லாஸ்ல இருந்தாங்க. ரத்தன் டாடா 18,000 கோடி கொடுத்து அதை வாங்கினாரு. டாடா கையை விட்டு போன கம்பெனி திரும்ப டாடா கிட்டவே வந்துருச்சு. இந்த மாதிரி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.